எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம கனவு தோட்டத்தில் ஒரு சூப்பரான காய் அறுவடை, அது கூட கீரையும் பறிக்க போகிறோங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் வெண்டைக்காய் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் அடிப்பட்டத்தில் போட்டது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வெண்டைக்காய் தான் காய்க்க ஆரம்பிச்சது. இந்த காய் பாருங்கள், ஒரு ஜானுக்கு மேலே இருக்குதுங்க. அவ்வளோ நீட்டு ஒரு வெண்டைக்காய். பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் மாடி தோட்டத்தில் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும், இந்த எனக்கு அந்த வெண்டை சிகப்பு வெண்டைலாம் பெருசாக காய்க்கும். பட் நாட்டு வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாக காய்க்காது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மண்ணில் போட்டுக்கிறதால எனக்கு தெரிலங்க, நல்லா நீட்டாக இருக்குது. செம்ம. இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் காய்ச்சிருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மாடி தோட்டத்தில் ஒரு 10 காய் பறிக்கிறதுல இது 5 காய் பறிச்சா போதுன்ற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா பெருசு பெருசாக காய் நீட்டாக பார்க்க ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் ஒரு நாள் உடைக்கலனாலும் அவ்வளோதாங்க, ஒரு லைஃப் என்னென்னா முத்தி போயிடும். அதுக்கப்புறம் உடச்சும் வேஸ்ட்டு நான் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வெண்டைக்காய் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக பறிச்சே ஆகணும். இல்லைன்னா வெண்டைக்காய் வந்துட்டு ஊற்றி போயிடும். அது மாதிரி வெண்டைக்காய் வளர்க்குறது கஷ்டம் கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு விதை போட்டு விட்டால் போதும், தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டாலே போதும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இதுக்கு உரமும் எதுவும் தேவையில்லைங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெண்டை செடி கண்டிப்பாக வீட்டில் போடுங்க. ஏன்னா ஈஸியாக வளரக்கூடிய ஒரு காய்னா அது வெண்டை செடி தான். அதே மாதிரி ஹெல்த்தியான காய் வந்துட்டு இது ரொம்ப நல்லது இல்லைங்களா? அதனால் இது பச்சையாக சாப்பிட்லாம், சமைச்சி சாப்பிட்லாம், நல்லதும் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும்ல. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடிக்கு மட்டும். இப்போ நைட்டில் மழை பெய்யுது, டேயில் வெயில் அடிக்குது. அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா டேயில் வெளியில் போக முடியாமல் மழையிலுமே நாங்கள் கனவு தோட்டம் போயிட்டு இன்றைக்கி நான் பறித்தேன் வெண்டைக்காய். பாருங்க ஒவ்வொன்றும் எவ்வளோ நீட்டாக பார்த்தீங்களா? பார்க்க சூப்பராக இருக்கு இல்லைங்களா? வெண்டைக்காயும் பிடிச்சிக்கிற கவரில் பறிச்சு வச்சு அது கீழே வைக்க முடியாது இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் கீரை காயெல்லாம் பறிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மருந்து இல்லாத காய்கறி இல்லைங்களா? இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.